ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதை படிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரேக்க நாடோடி கதை என்னன்னா, 3 சகோதரர்களும் நீதிபதியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பழைய புராதன காலத்தில் ஓர் ஊரில் ஒரு கிழவன் இருந்தான். அவனுக்கு 3 பையன்கள் இருந்தனர். 2 பையன்கள் வயது வந்த பெரியவர்கள். 3வது பையன் சிறுவன். அவன் கல்வி பயிலும் சிறு பிராயத்தில் இருந்தான். கிழவனுக்கு அந்திகாலம் வந்துவிட்டது. அவனிடம் ஒரு சிறு பெட்டியில் கொஞ்சம் பணம் இருந்தது. அதுதான் அவனுடைய ஆஸ்தி. அவன் தன் பிள்ளைகளை அழைத்து, பிள்ளைகளே, இன்னும் சில நாட்களில் நான் இறந்து விடுவேன். என்னுடைய முழு ஆஸ்தியும் இந்த பெட்டியில் உள்ளதுதான். அதை பூட்டி வைத்து விடுகிறேன். பெட்டியை நீங்கள் பத்திரமாக காப்பாற்றி வர வேண்டும். சிறியவனான 3வது பையன் கல்வி பயின்று முடித்து வயது வந்த பிறகு நீங்கள் அதை திறக்கலாம். திறந்த பிறகு அதிலுள்ளவற்றை நீங்கள் நியாயமான வகையிலே உங்களுக்குள் பிரித்து கொள்ளலாம் என்று கூறினான். அவனுடைய 3 மகன்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். சில நாட்கள் சென்றன. கிழவன் இறந்து போனான். மூத்த சகோதரர்கள் இருவரும் தகப்பன் கூறியபடி பெட்டியை திறப்பதற்கு தங்கள் தம்பி வயது வரும் வரை காத்திருந்தனர். ஆனால் கடைசி சகோதரன் பலே பேர்வழி. அவன் படித்து கொண்டிருக்கும் நாட்களிலேயே தகப்பன் வைத்து போன பெட்டியை திறந்து அதிலிருந்த பணத்தை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக கல்லை போட்டு பூட்டி வைத்து விட்டான். பெட்டியை பார்த்தால் அது திறக்கப்பட்டதாகவோ அதில் உள்ளதை எடுத்ததாகவோ தெரியவில்லை. அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக திருடியிருந்தான் அச்சிறுவன். கடைசி சகோதரனுக்கு வயது வந்தது. அவன் படிப்பு முடிந்தது. மூத்தவன், சகோதரர்களே, நாம் இப்பொழுது தகப்பனார் வைத்து போன பெட்டியை திறக்கலாம். அதில் இருப்பதை எடுத்து பங்கு போட்டுக்கொள்ளலாம் என்றான். மூவரும் கூடி ஒரு நாள் பெட்டியை திறந்தனர். அதனுள்ளே ஒரு காசு கூட இல்லை. நிறைய கற்கள் தான் இருந்தன. கடைசி சகோதரன் மற்றவர்களை பழித்து அவனை அவர்கள் ஏமாற்றிவிட்டதாக குறை கூறினான். நான் சின்ன பையன் என்று என்னை ஏமாற்ற எண்ணி நீங்கள் இருவரும் தான் தகப்பன் வைத்து போன பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் என்று கூறி அழுதான். ஊராரிடம் போய் முறையிட்டான். மூத்தவர்கள் இருவரும் வியந்தனர். அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு நின்றனர். கடைசியில் மூவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். நீதிபதியிடம் போய் தங்கள் குறையை சொல்ல புறப்பட்டார்கள். நீதிபதி வேறு ஒரு ஊரில் இருந்தார். ஆகவே சகோதரர்கள் மூவரும் அந்த ஊருக்கு புறப்பட்டு போனார்கள். போகும் வழியில் அவர்கள் ஒரு மனிதனை சந்தித்தனர். அவன் எதையோ இழந்து விட்டவன் போல தோன்றிற்று. மூத்தவன், நண்பனே, நீ எதையோ இழந்து விட்டாய் போலிருக்கிறதே, உன்னுடைய ஒட்டகத்தை காணோமா என்று கேட்டான். வழிப்போக்கன், ஆம், நீ அதை பார்த்தாயா என்று கேட்டான். நான் அதை பார்க்கவில்லை, நீதான் அதை பார்த்து தேட வேண்டும் என்று கூறினான் மூத்தவன். அதன் பின்னர் வழிப்போக்கன் 2வது சகோதரனை சந்தித்தான். நண்பனே, உன் ஒட்டகத்தின் மீது என்ன ஏற்றியிருந்தாய்? நல்ல புளிக்காடி வினிகர் ஏற்றியிருந்தாயா என்றான் அவன். ஆம், நீயாவது சொல்லப்பா, அது எங்கே என்று நான் போய் அதை பிடித்து வருகிறேன் என்றான் வழிப்போக்கன். எனக்கு தெரியாது, நான் அதை காணவே இல்லை. நீதான் அதை தேடி பிடிக்க வேண்டும் என்று அவன் கூறிவிட்டான். கடைசியாக 3வது சகோதரனை கண்டான். ஏனப்பா, உன்னுடைய ஒட்டகத்துக்கு ஒரு கண் குருடா என்று கேட்டான் அவன். ஆம், நீயாவது எனக்கு சீக்கிரம் சொல்லேன், அந்த ஒட்டகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான் வழிப்போக்கன். 3வது சகோதரனும் தனக்கு தெரியாது என்று கூறிவிட்டான். வழிப்போக்கன் இந்த மூவர் சொன்னவற்றிலிருந்து அவர்கள்தான் தன்னுடைய ஒட்டகத்தை திருடி இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஏனென்றால் அவர்கள் சொன்னது அனைத்தும் உண்மையாக இருந்தது. ஒட்டகத்தை பார்க்காமல் இவர்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்? கட்டாயம் இவர்கள் பார்த்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். உடனே அவன், ஒட்டகம் எங்கே என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்ல மறுக்கின்றீர்கள். ஆகையால் உங்களை நான் நீதிபதியின் முன் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்றான் வழிப்போக்கன். நீ எங்களை அழைத்து போக வேண்டிய சிரமம் ஏன்? நாங்களே நீதிபதியிடம்தான் போகிறோம் என்று கூறி அந்த 4வரும் நீதிபதி இருக்கும் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அந்த ஊருக்கு போகும் பொழுது மாலை நேரம், இருட்டும் சமயம். நீதிபதி அவர்களை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டார். சகோதரர்கள் மூவரும் தங்களுக்குள் ஏற்பட்ட தகராறை பற்றி கூறினர். நீதிபதி அவர்கள் ஒவ்வொருவரும் சொன்னதை பொறுமையுடன் கேட்டார். இது சற்று கடினமான விஷயம், ஆகவே இதை பற்றி நாளைக்கு முடிவு கூறலாம் என்று தீர்மானித்து கொண்டார். சகோதரர்கள் மூவரையும் அன்றிரவு அங்கே தங்கியிருக்க சொன்னார். அவர்களுடைய சாப்பாட்டுக்கு தன் சேவகர்களை ஏற்பாடு செய்ய சொன்னார். வழிப்போக்கனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் அப்பா என்று நீதிபதி கேட்டார். தன்னுடைய குறையை கூறி, நீதிபதி அவர்களே, நான் சில ஒட்டகங்களின் மீது வியாபாரத்திற்காக
புலிக்காடி ஏற்றி அவற்றை ஓட்டி வந்தேன். வரும் வழியில் ஓர் ஒட்டகத்தின் கயிறு அறுந்துவிட்டது. அது மற்ற ஒட்டகங்களிலிருந்து பிரிந்து எங்கோ போய்விட்டது. அதை தேடி வந்தேன். வரும்பொழுது இம்மூவரையும் கண்டேன். அவர்கள், நீ ஒட்டகத்தை இழந்தாயா? அதன் மீது நீ புலிக்காடி ஏற்றியிருந்தாயா? அதன் கண் ஒன்று குருடா என்று ஒவ்வொன்றாக நான் இழந்ததை பற்றியே கேட்டனர். அவர்களை எவ்வளவோ வேண்டி கேட்டுக்கொண்டேன். ஒருவராவது எனக்கு உதவி அளிக்கும் வகையில் ஒன்றும் கூறவில்லை. அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஒளித்திருக்காவிட்டால் எப்படி இதெல்லாம் தெரிந்திருக்கும்? ஆகவே இதை விசாரித்து அந்த ஒட்டகத்தை எனக்கு திருப்பி தரும்படி செய்ய வேண்டும், அல்லது அவர்களுக்கு தெரிந்த விவரத்தை தந்து அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி அளிக்குமாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்று வழிப்போக்கன் தன் வழக்கை உரைத்தான். நீதிபதி 3 சகோதரர்களையும் கூப்பிட்டு, உமக்கு எப்படி இந்த விவரம் தெரிந்தது என்று கேட்டார். மூத்தவன், வழியிலே ராச ஒட்டகத்தின் அடிச்சுவடை கண்டேன். அவை இந்த வழிப்போக்கன் வந்த வழியிலிருந்து ஒட்டகம் போனதைப் போல் காணப்பட்டன. அதனால்தான் நான் இவனிடம், நீ ஒட்டகத்தை இழந்தாயா என்று கேட்டேன் என்றான். அடுத்து 2வது சகோதரன், அவன் ஏற்றிய மூட்டைகளில் ஏதோ ஓட்டை இருந்திருக்க வேண்டும். அடிச்சுவட்டு அருகே வழிநெடுகிலும் புலிக்காடி சிந்திருந்தது. அதனால் அதன் மீது புலிக்காடி ஏற்றப்பட்டிருக்கலாம் என்று நான் ஊகித்தேன். அதனால்தான் நான் இந்த வழிப்போக்கனிடம் அப்படி கேட்டேன் என்று கூறினான். 3வது சகோதரனை பார்த்து, உனக்கு எப்படியப்பா அந்த ஒட்டகத்தின் கண் ஒன்று குருடு என்று தெரியும் என்று கேட்டார் நீதிபதி. ஐயா, நடைபாதையில் ஒரு பக்கத்து புல் மட்டும் மேயப்பட்டிருந்தது, மற்றொரு பக்கத்து புல் மேயப்படவில்லை. அந்த ஒட்டகத்தின் கண் ஒன்று குருடானபடியால் ஒரு பக்கத்தை மட்டும் அது கண்டது என்று ஊகித்தேன். மேலும் அதன் அடிச்சுவட்டிலும் ஒரு பக்கத்து சுவடுகள் ஓரோரமாக பதிந்திருந்தன. அதனால்தான் நான் அதன் கண் ஒன்று குருடு என்று நினைத்து வழிப்போக்கனை கேட்டேன் என்றான் 3ஆம் சகோதரன். நீதிபதி அம்மூவருடைய யூகத்தை கண்டு வியப்புற்றார். வழிப்போக்கனை பார்த்து, இம்மூவர் சொன்னதையும் நீ கேட்டாயல்லவா? அவர்கள் தங்களுடைய புத்தியை செலுத்தி நீ இழந்ததை அறிந்தனர். அவர்கள் உன்னுடைய ஒட்டகத்தை எடுத்திருக்க மாட்டார்கள். காணவில்லை என்பதும் உண்மையாயிருக்கும். ஆதலால் நீ அவர்களைப் போல் கொஞ்சம் யூகமாக போய் தேட வேண்டும் என்று அவன் கொண்டு வந்த வழக்குக்கு தீர்ப்பு கூறினார். அதன் பிறகு இரவு சாப்பாடு வேலை வந்தது. 3 சகோதரர்களுக்கும் உணவளிக்கும்படி தன் சேவகர்களுக்கு சொல்லிவிட்டு நீதிபதி ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டார். சகோதரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். அதிலிருந்து அவர்களுடைய வழக்கை தீர்க்க ஏதாவது விஷயம் கிடைக்கும் என்று எண்ணி அப்படி ஒளிந்து நின்று ஒட்டு கேட்டார் நீதிபதி. மூத்தவன் சொன்னான், சகோதரர்களே, நாம் இந்த கறியை புசிக்கக்கூடாது, இது நாய் போல் நாற்றமடிக்கிறது என்றான். 2வது சகோதரன், மேஜையில் இருந்த திராட்சையை சாப்பிட வேண்டாம், அது சுடுகாடு மயானத்தில் காய்த்திருக்க வேண்டும் என்று கூறினான். 3வது சகோதரன், நமக்கு உணவளிக்கும் இந்த வீட்டுக்காரன் நம்முடன் சாப்பிட உட்காரவில்லை. அவன் நம்மை ஏதோ பரிசோதிப்பதற்கு பக்கத்திலே மறைந்திருப்பான் என்று தோன்றுகிறது என்றான். நீதிபதி அந்த 3 சகோதரர்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். தன் சேவகர்களை கூப்பிட்டார். கறி எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். ஐயா, தாங்கள் என்னை அனுப்பும் பொழுது மாலை பொழுதாகி விட்டது. ஆட்டு மந்தைக்கு போய் ஆட்டுக்கடா எடுத்து வர நேரமில்லை. எங்களிடம் ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அதன் தாய் இறந்து விட்டபடியால் அது வேறொரு பெட்டை நாயிடம் பால் குடித்து கொண்டிருந்தது. அதை எடுத்து வந்தேன் என்றான். பின்னர் திராட்சை எங்கிருந்து எடுத்து வந்தாய் என்று மற்றொரு சேவனை கேட்டான். ஐயா, நான் என்ன செய்வது? தாங்கள் திராட்சையை எடுத்து வர சொன்ன பொழுது இருட்டிவிட்டது. திராட்சை தோட்டத்திற்கு போவதற்கு முடியவில்லை. நான் மயானத்தில் வளர்ந்திருந்த கொடியிலிருந்து கொஞ்சம் பழம் பறித்து வந்தேன் என்று சொன்னான். நீதிபதியும் இந்த சகோதரர்களுடைய மதியூகத்தை கண்டு மிக்க வியந்தார். அவர்களுடைய தகராறில் தீர்ப்பு சொல்வது எப்படி என்று கவலை கொண்டார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. காலை கடன்களை கழித்துவிட்டு 3 சகோதரர்களும் நீதிபதியிடம் வந்தனர். காலை சிற்றுண்டி அருந்தினர். அதன் பின்னர் அனைவரும் தாம்பூலம் போட்டு பேசிக்கொண்டிருந்தனர். அச்சமயம் நீதிபதி, நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள் என்று பின்வரும் கதையை சொன்னார். முன்னொரு காலத்தில் ஒரு பணக்காரன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெண்ணுண்டு. அவனைக் கண்டு ஒரு ஏழை மனிதன் காதல் கொண்டான். அவளும் அவனை காதலித்தாள். அவனை தவிர வேறு ஒருவரையும் மணக்கப் போவதில்லை என்று உறுதி கூறினாள். ஆனால் அவளுடைய தகப்பன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவளை ஒரு பணக்காரனுக்கு தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றான். அப்படியே அவளுக்கு ஒரு பணக்கார புருஷனை தேடி மனம் புரிவித்தான். திருமணம் விமரிசையாக ஆடம்பரமாக நடந்தது.
ஊர் அனைத்தும் திரண்டு வந்தது. பெண்ணின் காதலனும் வந்திருந்தான். மணப்பெண்ணை தனியே சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. உன் வாக்குறுதியை மறந்தாயே என்று குறை கூறினான். நான் என்ன செய்வேன்? என்னை குறை கூறாதே. என் தகப்பன்தான் இதற்கு காரணம். ஆனால் நான் உன்னை என்றும் மறக்க மாட்டேன். நான் எப்படியும் உன்னை வந்து சேருவேன் என்று கூறினாள். திருமண வைபவம் முடிந்தது. அதன் பின்னர் ஒரு நாள் இரவு நடுநிசி வேளையில் அந்த ஏழை காதலன் வீட்டு கதவை யாரோ தட்டினர். ஏழை காதலன் எழுந்து கதவை திறந்தான். அவனுடைய காதலி, மணமாகிவிட்ட காதலி நின்றாள். நான் எப்படியும் உன்னிடம் வந்து சேருவேன் என்று கூறினேன் அல்லவா? நான் மணந்தவனிடம் சேரும் முன்பே உன்னிடம் வந்துவிட்டேன் என்றாள். ஆம், உன்னை மணக்க விரும்பினேன் என்பது வாஸ்தவம். ஆனால் இப்பொழுது நீ இன்னொருவனுடையவனாகிவிட்டாய். ஆதலால் உன்னை நான் சேர்வதென்பது முடியாது. நீ திரும்பி போகலாம் என்று கூறினான் ஏழைக்காதலன். மூன்றாவது சகோதரன், நீதிபதி அவர்களே, நானாயிருந்தால் அவளை அப்படி திருப்பி அனுப்பியிருக்க மாட்டேன் என்றான். உடனே நீதிபதி, நீதான் பெட்டியில் இருந்த பணத்தை எடுத்தவன் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வந்து நீங்கள் மூவரும் உம்முடைய தகப்பனார் கூறியபடி உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார். இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க பொருளுக்காக நம்ம என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது. மூணாவது பையனுக்கு வயது வந்த பருவம் வந்த பிறகு தான் பணத்தை பிரிச்சுக்கணும்னு சொன்னனால அது அவனுக்கும் சேர்ந்த பணம்ன்றனால பெரியவங்க 2 பேரும் காத்திருந்தாங்க. ஆனால் இந்த பையன் அந்த 2 பேருக்கும் உண்டான பணத்தை முன்னாடியே திருடிட்டான். ஸோ அந்த எண்ணத்தில் இருந்தனால தான் இப்போ இந்த நீதிபதியோட கதைக்கும் இப்படி ஒரு பதிலை அவன் சொல்கிறான். இன்னொருவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண்ணை வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தவறான விஷயமா இருந்தனால நீதிபதி இவன் தான் திருடன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இந்த கதையோட நீதி, இனி யார் பொருளையும் நம்ம அபகரிக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நம்ம அடுத்த ஒரு கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.